அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் புவனேஸ்வரி பேசுறேன். ஆதிஷா ஹாலிஸ்டிக் ஹோமியோ கிளினிக். இன்னைக்கு ஹோமியோபதியில நீங்க தெரிஞ்சுக்க போற தகவல் என்ன? மனசை நல்லா வச்சுக்கணும். ஏன் டாக்டரை எப்ப பார்த்தாலும் மனசை நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க? அதுதானே உங்களோட சந்தேகம். மனிதனா பிறந்துட்டா கவலைகள் இல்லாம இருக்காது, கஷ்டங்கள் இல்லாம இருக்காது. அப்போ எப்படி டாக்டர் மனசை நல்லா வச்சுக்கிறது அப்படின்னு தானே கேக்குறீங்க? கண்டிப்பா வச்சுக்கலாங்க. முதல்ல ஏன் நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். நம்ம மனித உடல் அப்படிங்கிறது உடலின் தனி கிடையாது. உடல், மனம், ஆன்மா இது மூணும் சேர்ந்த ஒத்த அமைப்பு தான் மனித உடல். அப்போ மனசை நல்லா வச்சுக்கிட்டா நம்மளால உடலை ஆரோக்கியமா பார்த்துக்க முடியும், ஆன்மாவைய சந்தோஷமா வச்சுக்க முடியும். இதனால நம்மளால ஆரோக்கியமாவும் நீண்ட ஆயுளோடையும் இருக்க முடியும். அப்போ மனசையே நல்லா வச்சுக்கணும். என்ன கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு தானே கேக்குறீங்க? மனசை நல்லா ஏன் வச்சுக்கணும்? மனம் அப்படிங்கிறது நம்மளோட மூளையோட எண்ணம், செயல். அப்போ மூளை நம்மளோட எல்லா இயக்கத்தையும் பார்த்துக்குது. உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நடக்கிற ஒரு விஷயமும் மூளையோட செயல்பாடுனாலதான் நடக்குது. அதனாலதான் மூளை செயல் இழந்துருச்சுன்னா மூளைச்சாவு, கோமா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவ்வளவு முக்கியமான மூளைய அது யோசிக்கிற எண்ணங்களையும் செயல்களையும் நம்ம ஒழுங்கா பார்த்து காட்டி சந்தோஷமா வச்சு காட்டி எப்படி நம்ம உடல் சீரா இயங்கும். அப்போ எப்படி டாக்டர் மனசை நல்லா வச்சுக்கலாம் அப்படின்னு தானே கேக்குறீங்க? நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இது மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட யூடியூப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா உங்களுக்கான விடை கிடைக்கும். நன்றி.